நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள். சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் சனியுடைய பார்வை இருக்குது. இதுதான் விஷயம். இப்போது ரிஷபராசிக்கு நல்லது நடக்கலைன்னா எப்படி சார் சனி பார்க்குறார் சார். இப்போது சனியுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் பார்க்கும் இடம் பாழாகும். எங்கெந்த இடத்துலாம் சனி பார்க்குறாரு? சனி ரிஷபத்தை பார்க்குறாரு, அப்புறம் கன்னி ராசியை பார்க்குறாரு, அப்புறம் தனுசு ராசியை பார்க்குறாரு. அப்போ மீனத்தில் இருக்கிறாரே சாமி, மீனத்துக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா சனியே அங்கே இருக்கார். இருக்கும் இடத்தை சிறப்பாக பலமாக வச்சுப்பார். அந்த இடத்துக்கு பக்கத்தில் யாரும் போக மாட்டேன். டே உள்ள சனியை உட்காந்துருக்காரானா யாராவது உள்ளே போவாங்களா? எந்த கிரகம், பாம்பு கூட உள்ளே போகாது, திருடம் கூட உள்ளே போக மாட்டான். உள்ளே சனி இருக்காரு, வெளியில் வந்துடுவான்.
அப்போ சனி இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ ரிஷபராசி நேயர்களே இப்போது ஜாதகத்தை ஜோசியத்தை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு பார்க்கணும். அதான் விஷயம். புரிஞ்சுட்டு பார்க்கணும், பார்க்க தெரியணும். அது இல்லாமல் நான் வந்து நீங்கள் எவ்வளோ 10,000 ரூபா பணம் கட்டி லைனில் நின்று பார்த்தாலும் சரி தான், 10 நாள் 1 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தாலும் சரி தான். ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்ல தெரியணும். ரிஷபராசியா உங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை இருக்குப்பா, சனியுடைய கண்ட்ரோலில் இருக்காங்கப்பா, சனி பார்க்குறாருப்பா, அதனால் அவங்கள்ட்ட அந்த நிம்மதி இருக்காதுப்பா, எந்த வேலையும் நடக்காதுப்பா, எல்லாமே தள்ளி போட்டே போகும்பா, காலதாமதம் ஆகும்பா. சில இடங்களில் வந்து ஒரு சிலருக்கு தீய பழக்க வழக்கங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு வந்து கீழ்த்தரமான ஒரு சில செயல்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். தனக்கு மனசுக்கு சம்மதம் இல்லாமல், சார் எனக்கு உண்மையிலே பிடிக்கலைங்க, பிடிக்காம தான் இந்த வேலையை செஞ்சேன், நான் பிடிக்காம தான் இந்த சப்ஜெக்ட் அவங்க சொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை சாட்டிஸ்ஃபைடோ இல்லை உங்களுக்கு வந்து அதில் இன்வால்மெண்ட் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள், புரியுதா? இன்வால்மெண்ட் இல்லாமல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், திருப்திகரமாக இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனசுக்கு ஒப்பாத செயல்கள், அதெல்லாம் செய்கிறது. அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கீழ்த்தரமாக ரொம்ப லோவாக இறங்கி வந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறது, பள்ளம் வெட்டுறது, போட்டு கொடுக்கறது, கலகம் பண்ணுறது, மெயினாக குடும்பத்தில் கலகம், வேலை செய்கிற இடத்துல கலகம், தொழில் பண்ணுற இடங்களில் கலகங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் சனி பகவான். ஒரு பக்கம் நீங்கள் தானம் தர்மம் எல்லாம் செஞ்சுட்டு விடுங்க, பைசாவை அள்ளி கொடுப்பீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். அப்போ இதுக்கு காரணம் என்ன? ரிஷபராசி நேயர்களே, 2 கிரகம் தான், ஒன்று சனி, இன்னொன்று ராகு. ராகுவை பொறுத்தவரையில் உங்களுக்கு 4-10 ராகுடைய மையப்புள்ளியில் ரிஷபராசி இருக்காங்க. 4-10 இருந்துட்டாலும் அது சரிபட்டு வராது. ராகுவுக்கு 4-10, ராகுக்கு எதுக்கு 4-10 எந்த ஒரு ராசி மாட்டுதோ அந்த பாவம் வேலை செய்யாது. இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். லக்னத்துக்கு 4 ராகு இருந்துட்டாருன்னா சூப்பர்னு அர்த்தம். அவன் வந்து நிச்சயமாக மாடிக்கு மேலே மாடி வச்சு 24வது மாடியில் குடியிருக்காரு, 18வது மாடியில் குடியிருக்காரு. இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ராகு 4ஆம் இடத்துல இருப்பார், அல்லது கேது வந்து 10ஆம் இடத்துல இருப்பார். இவங்களுக்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு தான் அமையும். குறைஞ்சபட்சம் 2nd ஃப்ளோர்லையாவது இருப்பார். 1st ஃப்ளோர் இருக்கும், வாங்க மாட்டாங்க, எனக்கு வேணாம் 2nd ஃப்ளோர் தான் வேணும், முடிச்சு வாங்குவாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ ரிஷபராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா சனியும் ராகுவும் உங்களுக்கு தொந்தரவு செய்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் எங்கே பண்ணுறாங்க? ராசிக்கு 12ஆம் அதிபதி 2வது வீட்டில், 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் இருக்காருன்னா தனஸ்தானம் பலப்பெறுகிறது, சுப விரயங்கள் ஆகும். இப்போ என்ன பண்ணுவீங்க? வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுவீங்க, 60ஆம் கல்யாணத்தை பற்றி பேசுவீங்க, 80வது கல்யாணத்தை பற்றி பேசுவீங்க. அப்படி இல்லைனாக்கா பசங்களுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க, நகை வாங்கி வைக்கிறது, வீண் விரயங்கள், ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் சுப விரயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு கார் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதை கூட நம்ம சுப விரயம்னு சொல்ல முடியாது. மெயினாக வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நகை வாங்குறது, அது போக வீட்டில் மங்கள விசேஷங்கள் செய்வது, இதெல்லாம் சுப விரயத்தை கொடுக்கும். அப்போ ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் உள்ளதோ அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனியும் ராகுவும். அப்போ ஜோசியத்தை புரிஞ்சுண்டு, கிரகத்தை புரிஞ்சுண்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெறலாம். அப்புறம் இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் பார்த்தாலும் சரி தான், இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியணும். 2வது இதுக்கு பரிகாரங்கள் சொல்ல தெரியணும், பரிகாரங்கள் எடுத்து செய்ய தெரியணும். அப்புறம்தான் மற்ற இடங்கள், மற்ற பாவங்கள்லாம். அதனால் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த குடும்பஸ்தானத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.